எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எகிப்து தேசத்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணாருன்னு போன தியானத்துல நான் சொன்னேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டா மட்டும் போதாது, நாம் விடுதலை பெற்றால் மட்டும் போதாது. அடுத்து நாம் விடுதலை சுதந்திரமாக வாழ்வதற்கு யாரையும் சார்ந்து கொள்ளாமல், யாரையும் நம்பி, யாருடைய தயவிலையும் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை இல்லாமல், நாம் சொந்த காலில் நிற்பதற்கு நமக்கு ஒரு ஆண்டவருடைய கட்டளை தேவை. ஆண்டவருடைய முதல்ல நான் சொன்ன போன தியானத்துல ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு. நான் இருக்கிறவரா இருக்கிறேன்னு வெளிப்பாடு கொடுத்தாரு. நான் நிகழ்காலத்திற்கும் தேவன். ஆபிரகாம் காலத்துக்கு மட்டும் இல்ல, யாக்கோபு ஈசாக்கு காலத்துக்கு மட்டுமல்ல, நிகழ்காலத்துக்கும் தேவன் இருக்கிறவரா இருக்கிறேன் என்கிற வெளிப்பாடு தான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இனி அடுத்து கானானை நோக்கி போக வேண்டும், வாக்குத்தத்தத்தை நோக்கி போக வேண்டும். அதற்கு கட்டளைகள் தேவை. எப்படி போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த பாதையில போகணும், அதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை, அந்த கட்டளைகளை ஆண்டவர் எங்க வச்சு கொடுக்கிறாரு? வனாந்தரத்திலே அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து. எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கையில சில கோட்பாடுகள் தேவை. நான் இப்படித்தான் வாழணும். பைபிள் அப்படின்றது ஒரு பெரிய கடல். நான் பைபிள் படி அப்படியே வாழணும் அப்படின்னு பொதுவா சொல்றது வேற. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில கோட்பாடுகள் தேவை. பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, விழுமியங்கள், மதிப்பீடுகள்னு சொல்லுவாங்க. சில கோட்பாடுகள் தேவை. பைபிள் படி வாழ்றேன்னு பொதுவா சொல்றது அது போதாது. பைபிள்ல இருக்கிற எல்லா கட்டளைகளும் நமக்கு தேவைதான். ஆனா சில கோட்பாடுகள் தேவை. இப்ப நான் வனாந்திர காலத்துல இருந்தபோது, ஒரு விதமான வறட்சியான காலகட்டத்துல நானும் என் குடும்பமும் கடந்து சென்றது நான் கல்லூரி படிக்கும்போது. இப்ப அந்த காலகட்டத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், கொடுத்த கட்டளைகள், கொடுத்த கோட்பாடுகள், அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து வருகிறேன், கடைபிடிக்க முயன்று வருகிறேன். அவர் சொன்ன சில விஷயங்கள், குறிப்பா உன்னை யாரோடும் ஒப்பிடாத. அப்ப அது எனக்கு தெரியாது. அப்படி வேதத்துல இருப்பது, அதற்கான அடிப்படையான வசனங்கள் பைபிள்ல இருக்கிறது அப்போ எனக்கு தெரியாது. 40 வருஷத்துக்கு முன்னால எனக்கு தெரியாது, அல்லது 42, 45 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அது தெரியாது. பின்னால அதை ஆதரிக்கிற, அதற்கு அடிப்படையான வசனங்கள் இருக்கிறது பின்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாவற்றையும் நீ நேர்மறையா எடுத்துக்கொள், எல்லாவற்றையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள், எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துக்கொள், எல்லாவற்றையும் நேர்மறையா எடுத்துக்கொள், எல்லாவற்றையும் லகுவாக எடுத்துக்கொள் என்கிற கோட்பாடுகள். கடன் வாங்காத, உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை வெளியில சொல்லாத, இப்படி சில கோட்பாடுகள் ஆண்டவர் கொடுத்த கோட்பாடுகள் அந்த வறட்சியான காலகட்டத்தில் தான். அதைத்தான் இன்று வரைக்கும் ஏறக்குறைய 45 ஆண்டுகள் அதை கடைபிடிக்க, ஆசீர்வதிக்கப்பட, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் நம்மை வனாந்தரத்துல தான் கொண்டு போய் தான் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வில நாம் போக வேண்டிய ரோட் மேப்னு சொல்லுவாங்க, வாழ்வினுடைய வரைபடத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம வனாந்தரத்துல கொண்டு போய் தான். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட ரூட் மேப்ல, ரோடு மேப்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வழி நடத்துதல்ல தான் நாம் கடந்து போகணும். அதனால மற்றவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். எவ்வளவோ தேவ மனிதர்கள் எனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்கள். பெரிய சொல்ல முடியாத தேவ மனிதர்கள் எவ்வளோ காரியங்களை அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களை நான் அப்படியே பின்பற்ற முடியாது. எனக்கென்று ஒரு பாதை உண்டு, எனக்கென்று விதிமுறைகள் உண்டு. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு எங்கே பெற்றுக்கொண்டேன் என்றால் வனாந்திரமான ஒரு அனுபவத்துல தான், வறட்சியான ஒரு காலத்துல தான். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க வனாந்திரமான பாதையில ஒரு சிலர் போயிட்டு இருக்கலாம்.
எதற்காக உங்களை கொண்டு போகிறார் என்றால், சில கட்டளைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக, சில கோட்பாடுகளை, விதிமுறைகளை, உங்கள் வாழ்வின் விதிமுறைகளை, உங்கள் வாழ்வின் கோட்பாடுகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த வனாந்தர வாழ்க்கையில கொண்டு போகிறார். நீங்கள் போக வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான். ஆகவே உங்களை தேசத்துல வைத்து உங்களுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. பவுலையும் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். யோவான் ஸ்நானகனையும் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இயேசுவை ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். காலகட்டங்கள் ஒருவேளை வித்தியாசப்படலாம், கொண்டு போன விதங்கள் வித்தியாசப்படலாம். ஆகையினால வனாந்தர அனுபவத்திற்காக கர்த்தரை துதிப்போம். வனாந்தரத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை, கோட்பாடுகளை, விதிமுறைகளை எடுத்துக்கொள்வோம், கடைபிடித்து வெற்றி பெறுவோம். ஆமென்.